ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸில் டெசர்ட்ஸ் பார்த்துட்டோம், சட்னி ரெசிபிஸ் பார்த்துட்டோம், குருமா ரெசிபிஸும் பார்த்துட்டோம், அண்ட் லாஸ்ட் வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் ஆப்போசிட்டாக நம்ம இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நியூட்ரிஷ்னலான ரெசிபி, ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரெசிபியை விரும்பியும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஆனால் இந்த ரெசிபியை நீங்கள் நிறையா ரெடியாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது செய்யறதுக்கு மேபி டைம் எடுக்கலாம், ஆனால் பிளேட்டில் வச்ச உடனே அவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடும். ஸோ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஸ்டஃப்டு மஷ்ரூம்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் நல்லா பட்டன் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதுக்கு மேலே இருக்க அந்த காம்பை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய மஷ்ரூம்ஸாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளோட ப்ராசஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு மஷ்ரூம்ஸோட ஸ்கின் எல்லாமே பீல் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ரெசிபிக்காக 5 மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மஷ்ரூமோட காம்பெல்லாம் இப்போ நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் வைக்காதீங்க, பொடி பொடியாக ஆனியன் சாப் பண்ணுற மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் இந்த ரெசிபிக்கு ப்ராப்பராக இருக்கும். தென் இந்த ரெசிபிக்காக நான் கேரட், கேபேஜ் அண்ட் கேப்சிகம் ஆல்ரெடி குட்டி குட்டியாக டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் இந்த ரெசிபிக்காக நீங்கள் பூண்டு, இஞ்சி இதையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணாலும் ஓகே தான், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போது இதெல்லாத்தையுமே நம்ம கடாயில் போட்டு நல்லா குக் பண்ணிடலாம். அதுக்கு நல்ல ஒரு கடாய் எடுத்திருக்கேன். தென் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம ஆயிலில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணும் போது கார்லிக் அண்ட் ஜிஞ்சரோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகும். இப்படி என்ஹான்ஸ் ஆகும்போது டைஜஷன் ப்ராசஸ் சீக்கிரமாகவே நடக்கும் அண்ட் யாருக்குமே டைஜஷன் இஷ்யூஸ் வராது இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் 2 டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன்ஸுமே ஆயிலில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் தான் குக் பண்ண போகிறோம், வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போது டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோஸுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் டொமேட்டோஸுமே குக் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ஹோல் டொமேட்டோஸுக்கு பதிலாக டொமேட்டோ பியூரி கூட ஆட் பண்ணலாம், அதாவது அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே இதுக்கு சூட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கான வெஜ்ஜிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி கேரட், கேப்சிகம் அண்ட் கேபேஜ் இந்த 3 வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது கூடவே நீங்கள் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பீட்ரூட் ஆட் பண்ணலாம், அதுவுமே சூட்டபிளாக தான் இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்காதோ அந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். தென் நான் ஆனியன்ஸை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஆனியன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைடில் இருக்க லேயரை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் பொட்டேட்டோஸுமே நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பொட்டேட்டோவை ஸ்கூப் பண்ணி எடுத்துருங்க. கேப்சிகமையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீ குக் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சாட்டே பண்ணிட்டு இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே குக் ஆயிடுச்சு. தேவையான அளவு சால்ட் அண்ட் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தென் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் மசாலாக்காக சினமன் பவுடர், காடமன் பவுடர், க்ளவ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பெருங்காயம், சீரகம், மல்லி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணுறதே தேவையான அளவில் கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஆடட் மசாலா இந்த ரெசிபிக்கு தேவைப்படாது. இப்போது அந்த மஷ்ரூம் காம்பு எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக தான், நிறைய கூட தேவையில்லை. இப்போது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆயிரும், அதுக்காக தான். இப்போது நம்ம குக் பண்ண வெஜிடபிள்ஸை மஷ்ரூம்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ண போகிறோம் அண்ட் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ண போகிறோம். நீங்கள் வெஜிடபிள்ஸை ராவாக சாப்பிட்றது பிடிக்கும், இந்த பொட்டேட்டோ, ஆனியன்ஸ் எல்லாம் ராவாக சாப்பிட்றது பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம்.
இல்லைனா ஹாட் வாட்டரில் சால்ட் போட்டு என்ன மாதிரியே ப்ரீ குக் பண்ணி வச்சுக்கோங்க 10 to 15 மினிட்ஸ். அப்படி குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். கேப்சிகம்லாம் ஹாஃப் குக் பண்ணாலே போதும், ரொம்பலாம் குக் பண்ண தேவையில்லை. இப்போது நம்ம தான் மஷ்ரூம் காம்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஆல்ரெடி ரவுண்டாக கட் பண்ணி குக் பண்ண பொட்டேட்டோஸில் நடுவில் இந்த ஃப்ளஷஸ் ஸ்கூப் அவுட் பண்ணியிருப்போம்ல, அதையுமே குக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதில் சாஃப்டாக இருக்குல்ல, இந்த மாதிரி சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா நம்மளோட வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா வெஜிடபிள்ஸை டைரெக்டாக ஸ்டஃப் பண்ணும் போது ரொம்ப உதிரியாக இருக்கும், சேராது. ஸோ பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சேர்ந்து நிற்கும், உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்காக தான் நம்ம பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்மளோட மெயின் பார்ட் ஸ்டஃப் பண்ணிடலாம். இதுக்கு மஷ்ரூம்ஸை நான் ஆல்ரெடி குக்லாம் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இந்த மஷ்ரூம்குள்ளே நம்ம குக் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய மஷ்ரூம்லேருந்து சின்னது வரைக்குமே ட்ரை பண்ணலாம், எல்லாமே ஈஸியாகவே குக் ஆயிரும். இப்போது ஸ்டஃப் பண்ண மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே நான் குக் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் பேன் எடுத்திருக்கேன், அதில் 20 grams ஆஃப் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர்லாம் ஆட் பண்ண உடனே சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். ஸோ பட்டரை மெல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மஷ்ரூம்ஸை ஒவ்வொன்றா அதில் வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுக்கோங்க. குக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சின்ன மஷ்ரூம்ஸ் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக குக் ஆயிரும். பெரிய மஷ்ரூம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். பட் எல்லாமே குக் ஆயிரும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் இது டோட்டலாக குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம், இல்லை மேலே ஆயிலும் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் குக் ஆகட்டும். இன்னொரு சைடில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம்ல, அதுலேயுமே குக் பண்ணிடலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு தோசை பேன் எடுத்திருக்கேன், அதில் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட மஷ்ரூம்ஸ் ரோஸ்ட் ஆகிடுச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தோசைக்கல்லில் டைரெக்டாகவே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்மளோட மசாலா எல்லாத்தையுமே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் அண்ட் ஒரு பொட்டேட்டோக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணும் போது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறையா செய்கிறதா இருந்தால் மட்டும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீன்வைல் நம்மளோட மஷ்ரூம்ஸ் எல்லாம் குக் ஆகிருச்சு, மேலே இருக்க மசாலா நல்லா ப்ரௌன் ஆகி நம்ம குக் ஆகிருக்கு. ஸோ இதை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்காக தான் இருக்கும். இது கூடவே நீங்கள் கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு மயோனைஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் ஒரு நல்ல காம்போவாகவே இருக்கும். இது கூடவே நான் வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணதையுமே பிளேட்டிங் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரியுமே நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் பல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்க்காகவும் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபிக்காகவும் நியூட்ரிஷ்னலான ஹெல்த்தி ரெசிபீஸை குழந்தைங்களை எப்படி சாப்பிட வைக்கிறது அப்படின்றதுக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்திருங்க. டாட்டா, பாய் பாய்.